அண்மை செய்தி 6 மாவட்ட நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தனிப்பட்ட பிரச்சனையை மனதில் வைத்துக் கொண்டு தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையை பொறுத்த வரைக்குமே தென் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை எடப்பாடி பழனிசாமி விடுத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி, மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்டவர்களுடைய பிரச்சனையை சுட்டிக்காட்டி பேசிய எடப்பாடி பழனிசாமி அனைவரும் ஒற்றுமையாக இருந்து களம் காண வேண்டும், அப்பொழுதும் 2026 அதிமுக ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை என்றால் நம்மை எளிதாக வென்று விடுவார்கள் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அதே போல திருச்சியை குறிப்பிட்டு பேசும் பொழுது உள்ளூர் அமைச்சர்களுடன் நீங்கள் தொடர்பில் கொண்டு கழகத்தை அழிக்க பார்க்கிறீர்கள், அவ்வாறு இருக்கக்கூடாது. அம்மா காலத்தில் திருச்சி என்பது அதிமுகவினுடைய கோட்டையாக திகழ்ந்தது. ஆனால் தற்பொழுது நீங்கள் மற்ற பிற கட்சியினருடன் அடகு வைக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் நிர்வாகிகள் மாற்றப்படுவீர்கள், முறையாக செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய பதவிகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றெல்லாம் அவர் எச்சரிக்கை விடுத்ததாக தெரிகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே முறையான எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யாமல், எந்த விதமான பணியும் செய்யாமல் சுணக்கமாக இருக்கிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட கட்சியோடு நலனுக்காக நீங்கள் உழைப்பது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் பாஜகவை சுட்டிக்காட்டி அவர் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் பாஜகவுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட பிற நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் பச்சைமால் போன்றவர்கள் எல்லாம் கடைபிடிப்பதாக தகவல் எல்லாம் வெளியான நிலையில் அதனை சுட்டிக்காட்டி அவர் அறிவுரை வழங்கியதாகவும் எச்சரிக்கை விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே மாவட்ட செயலாளர்களும் அமைப்பு செயலாளர்களுக்கும் இடையேயான அந்த பணிப்போர் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக நீங்கள் பணிகளை முறையாக செய்யவில்லை, பூத் கமிட்டி போன்றவைகளை முறையாக அமைக்கவில்லை என்றெல்லாம் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே தென் மாவட்டங்கள் அதிமுகவினுடைய கோட்டையாக திகழ்ந்தது. தற்பொழுது நாம் பின்னடைவை சந்தித்திருக்கிறோம் என்றால் நிர்வாகிகளாகிய நீங்கள் தான் காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனையெல்லாம் தவிர்த்து 2026 தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும், அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும், இல்லை என்றால் நிர்வாகிகளை மாற்ற ஒரு நிமிடம் கூட நான் யோசிக்க மாட்டேன் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.